இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லஞ்ச் பாக்ஸோடைய சைட் டிஷ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெயின் டிஷ் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் தான். வாழைக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கினேன். அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள்தூள், சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேனில் ஆயில் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற எல்லாத்தையும் அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் நம்ம மெயின் டிஷ் தான் பார்க்க போகிறோம். மெயின் டிஷ் என்னன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம என்னதான் பசங்களுக்கு புதுசாக செஞ்சு கொடுத்தாலும் ஹெல்த்தி அன்ஹெல்த்தி சொல்லிட்டு பார்த்து நமக்கு அவனுங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டே செஞ்சு கொடுத்தாலும் அவனுக்கு தினமும் கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, அம்மா ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுமான்னு தான் கேட்டுனே இருப்பானுங்க. அதான் இன்னைக்கு வெரைட்டி ரைஸே செஞ்சு கொடுத்தலாம் சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது ஃபர்ஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்துப்போம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட், கோஸு, பீன்ஸு, 2 பச்சை மிளகாய், ஆனியன், கொடமிளகா, கொஞ்சமா புதினா, இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாஸ்மதி அரிசியை பாயில் பண்ணி நல்லா பலன்னு ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம எக்கா பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல ஆயில் விட்டு முட்டையை உடச்சி விட்டு லைட்டா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சால்ட்டு, மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கின்னு அதே பேன்ல ஆயில் விட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு இப்போ ஃப்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆனியன் சேர்த்துப்போம். ஆனியன் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அதுக்கப்புறமா பீன்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கேரட், கொடமிளகா, நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா எல்லாத்தையுமே சேர்த்து இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கோஸும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசாலாவை ஆட் பண்ணிப்போம். என்னென்ன மசாலா போட்டோன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், சால்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால காரம் லைட்டா போடுங்க, இல்லைன்னா காரம் அதிகமாயிடும். இப்போ நம்ம இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ரைஸ் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த எக்கையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ டு ஆல்.